இப்போ அந்த மச்ச பலன்கள்னு சொல்லும்பொழுது, இது எல்லாமே இதற்கான அறிகுறிகளா? இது வந்து இந்த மச்ச சாஸ்திரம் அப்படிங்கிறது புதுசு இல்லம்மா. ரொம்ப ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, தொன்று தொட்டே இருந்து வரக்கூடிய சாஸ்திரங்கள் தான் இந்த கௌரி சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம். அதே மாரி சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து ஒரு பிள்ளைய திருமணம் பண்றது. இதெல்லாம் ரொம்ப வருடங்களா, பல 100 வருடங்களா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா, நம்ம மறந்து போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்ப ஒண்ணும் இல்லம்மா, இப்ப நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட பார்த்திருப்பீங்க. கேலண்டருக்கு பின்னாடி கௌரி சாஸ்திரம்னு ம். போட்டிருப்பாங்க. பல்லி விழுதலின் பணல் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப கேலண்டர் திருப்பி பாருங்க, பெரும்பாலான கேலண்டர்ல அது போட்டிருக்கிறது இல்ல. ஆமா. இல்லைங்களா? அது நாளடைவில இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பிள்ளைங்களுக்கு அப்படின்னா என்ன? அப்படின்ற மாரி கேட்கிற மாரி ஆயிடும். மறந்து போயிடுவோம். ஆ விட்டு விட்டு போயிடுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி தாம்மா இந்த மச்ச சாஸ்திரமும் ஒரு வகையான சாஸ்திரம். எந்தெந்த இடத்துல மச்சம் இருந்தா என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, குறிச்சு தான் குடுத்துருக்காங்க. ஓகே. அது வந்து உண்மையா? அப்படின்னு கேட்டா உண்மதான். ஆ இதுல வந்து பாருங்கம்மா, இப்ப நீங்க கேட்டீங்க, புதுசு புதுசா மச்சம் வருது அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையா இருக்கக்கூடிய மச்சங்களுக்கு தான் பலன் அப்படின்றது.